மரியாதைக்குரிய என் உயிரினும் மேலான கோகுலத்து சிங்கங்களே, ஆன்றோர் பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, சமுதாய பற்றாளர்களே, இந்திய திருநாட்டின் சுதந்திர தாகத்திற்காக தன் உயிரை நீத்த அந்த மாபெரும் மகனாருக்கு புகழ் சேர்க்க வருகை தந்திருக்கின்ற பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வந்தவாசி நகரத்துடைய சுற்றுவட்டார யாதவ பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய சகோதரர் ராஜமாணிக்கம் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக பல ஆண்டுகளாக இருந்து ஒவ்வொரு கிராம மக்களிடத்திலும் நேரிலே சென்று இந்த சமுதாய மக்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்தினுடைய அவலங்களை துடை தெரிவதற்காக பாடுபட்ட பெரியவர்களில் இன்று ராஜமாணிக்கம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். பல ஆண்டுகளாக அருமை சகோதரர்கள் ஜோதி, பாண்டு போன்ற பெரியவர்கள், அவர்களை ஒட்டி தம்பி ஏட்டரசன், தம்பி ஏழுமலை, முருகன், இப்படி எனக்கு நிறைய பேர் டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏழுமலை, அவங்க பேர் என்ன, பாபு, இப்போ எல்லாரும் உங்கள் அத்தனை பேரும், இந்த பக்கம் நம்ம முனியன், இப்படி எல்லாரும் நீங்கள்லாம் ஒன்று கூடி ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு அரணாக இருந்து இந்த பகுதிகளிலே, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்ற மாவட்டங்களில் வந்தவாசி வட்டாரத்தை சேர்ந்திருக்கின்ற மக்கள் தான் பெரும் வறுமை கோட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது நான் சொல்லவில்லை, புள்ளி விவரம் சொல்லுகின்றது. காரணம் என்ன என்று ஐயா அழகுமுத்துக்கோனுடைய வழித்தோன்றலிலே வந்த நாம், நம்முடைய எப்படி இந்திய திருநாட்டிற்கு வெள்ளையனே வெளியேறு என்று முதல் குரல் கொடுத்து மன்னிப்பு கேட்டால் உயிரை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு உயிர் பிச்சை இடுகிறேன் என்று கான்சாப்ட் என்கின்ற மருதநாயகம் சொல்கின்ற போது, என் மண்மானம் காப்பதற்காக இந்த மார்பை புலந்து காட்டி இந்த உயிரை நான் விடுவேனே ஒழிய மண்டியிட்டு என் உயிரை பிச்சையாக உன்னிடத்தில் ஏந்தி நிற்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை. அப்பேற்பட்ட சமுதாயத்தினுடைய வழித்தோன்றலான நீங்கள் இன்று நாம் எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து கிராமந்தோறும் நம்முடைய ஒற்றுமையை வலுப்பெற செய்ய வேண்டும். நம்மிலே சிறிய சிறிய ஏற்றத்தாழ்வுகள், மனக்கசப்புகள், தேவையில்லாத கர்வ பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் மிக மிக அவசியம் என்பதை இந்த 2022, 23, 24 ஆண்டுகளில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த யாதவர்கள் மறந்து விடாதீர்கள். பிரித்தாளும் சூழ்ச்சி, அரசியலிலே பிரித்தாளும் சூழ்ச்சி, சூழ்ச்சியால் கொல்லப்பட்டவர் தான். தைரியம் இருந்தால், தில் இருந்தால், துணிவு இருந்தால் நேருக்கு நேர் மோத வேண்டும். அதுதான் ஒரு யுத்தத்திற்கான அர்த்தம். மகாபாரதம் பங்காளி